ஒரு பையனோட அப்பா கெடா வெட்டி சமைச்சிட்டு இருக்கிறாரு. பையன்கிட்ட சொல்லி விடுறாரு, போய் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் கூட்டிட்டு வா, அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அந்த பையனும் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, எங்க வீடு பத்திக்கிட்டு எரியுது வந்து அணைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். உடனே 4-5 பேரு வந்து அணைக்கிறதுக்கு அந்த பக்கெட்ல வாளி தூக்கிட்டு வர்றாங்க. அந்த சொந்தக்காரவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாம் கேட்டுட்டு கேட்காத மாதிரி கதவு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஓகே அப்படின்ட்டு இவன் வந்து என்ன பண்ணிட்டான், வந்தவங்களை வந்து நல்லா கவனிச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா வந்து பாத்துட்டு, என்ன இது எல்லாரும் புது முகங்களா இருக்காங்களே, நம்ம சொந்தக்காரவங்க எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, நானும் சொந்தக்காரவங்கள தான் கூப்பிடலான்ட்டு போனேன். ஆனா அங்க போயிட்டு நம்ம வீடு பத்தி இருக்குன்னு சொன்னேன். நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் கதவை பூட்டிக்கிட்டாங்க, கேட்டும் கேட்காதமா. இவங்க தான் நமக்கு உதவி செய்ய வந்தாங்க, உதவி செய்யறவங்க தானே சொந்தக்காரவங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா? சொந்தங்கிறது நம்ம சந்தோஷத்துல பங்கு எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறாங்க அவங்க தான் உண்மையான சொந்தக்காரவங்க.